ஆபிரகாம், இன்று காலையில் வெள்ளியின் விலை ஒரு கிலோவுக்கு 55,000 வீழ்ச்சியை சந்தித்தது. இப்போது மேலும் 30,000 ரூபாய் வீழ்ச்சியை சந்தித்து ஒரே நாளில் 2 முறை வெள்ளியின் விலை குறைந்து இன்று 85,000 ரூபாய் ஒரு கிலோ வெள்ளியின் விலை குறைந்திருக்கிறது. ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது 85,000 குறைந்து 3,20,000 ரூபாய்க்கு இன்று விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் இன்று விற்பனையாகிறது. காலையில் தங்கம் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. அந்த விலையே மாற்றமின்றி இப்போதும் தொடர்கிறது. வெள்ளியின் விலைதான் ஒரு கிலோவுக்கு 85,000 ரூபாய் ஒரே நாளில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. காலையில் 55,000, மதியம் 30,000 என ஒரு நாளில் 2 முறை வீழ்ச்சி, அதுவும் பெரும் வீழ்ச்சி. 55,000 காலையில் என்றால் மதியம் 30,000, 85,000 ரூபாய் வெள்ளியின் விலையில் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. இதனால் 1 கிராம் வெள்ளியானது இன்று ஒரே நாளில் 30 ரூபாய் வரை குறைந்து 320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ வெள்ளியானது 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரே நாளில் வெள்ளியின் விலையானது 85,000 ரூபாய்க்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதனால் வெள்ளியில் முதலீடு செய்பவர்களுக்கு இன்று ஒரு அதிர்ச்சிகரமான நாளாக கருதப்படுகிறது. தங்கம் ஒரு சவரனுக்கு இன்று காலையில் 7,600 ரூபாய் குறைந்தது. அந்த குறைந்ததிலேயே இன்று மாலையிலும் தங்கத்தின் விலை மாற்றமின்றி தொடர்கிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 15,000 நெருங்கி 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 8 கிராம் உடைய 1 பவுண்ட் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கு மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. நாளை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தங்கம் வெள்ளியின் விலை நிலவரத்தில் தங்கம் மாற்றமின்றி தொடர்கிறது. வெள்ளி விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாளை நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பங்குச்சந்தையின் உயர்வு, நாளை சிறப்பு பங்குச்சந்தை இயங்குகிறது. இதனால் பங்குச்சந்தையின் மார்க்கெட் நிலவரத்தின் வர்த்தகத்தை பொறுத்து தங்கத்தின் விலையில் மேலும் சரிவா உயர்வா என்பது நாளை மாலை தெரிய வரும். ஆபிரகாம்.